ஹேவி வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R. ஹீரோவிலேருந்து இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பைக் வருது அப்படின்றத நான் நிறைய பேர் நம்பவே முடியல. ஏன்னா ஹீரோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஸ்வலாக அங்கே வந்து எப்படி பைக் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஓவராலாக கம்ப்யூட்டர் செக்ஷனில் பெஸ்ட்டாக இருக்கும், இன்ஜின் குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஆனால் டிசைன் வைஸில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருக்கும். இந்த பைக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசைன் வைஸில் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பைக்கு. இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கூடிய சீக்கிரமே வந்து இந்த பைக்குன்றதை நம்ம வந்து அஃபோர்ட் பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம வீட்டில் ஒரு பைக் நிப்பாட்டி வச்சுக்க முடியும் அப்படின்றது தான் ஒரு எதார்த்தம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாம், இப்போ இந்த பைக் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இதோடைய காஸ்ட் என்ன, இதில் இருக்கக்கூடிய வேரியன்ட்ஸ் என்னென்ன, அதில் என்னென்ன கலர் ஆப்ஷன்லாம் இருக்குது, இப்படி பல விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பைக்கை பற்றின விஷயங்கள் ஒன் பை ஒன்னாக நான் வந்து சொல்கிறேன். அதாவது பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து ஒரு விஷயங்களை சொல்லிட்டே வரேன். முதல் விஷயம், இது வந்து ஒரு BS6 வெஹிக்கிள். அப்படின்னா BS6 நாம்ஸ் படி வரக்கூடிய வெஹிக்கிள் தான் இது வந்து வருது. அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படின்றது கன்ஃபார்மாக வந்துடும். இது போக இந்த கார்பன் எமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கம்மியாக இருக்கும். BS4 கம்பேர் பண்ணுற BS6ல் அந்த கார்பன் எமிஷன் அப்படின்றது கம்மியாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இன்ஜின் இது வந்து 160cc இன்ஜின் அப்படின்றது பொருத்தப்பட்டிருக்கு. இது வந்து ஏர் கூல்டு இன்ஜின் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 15 PS பவரும் 14 Nm டார்க்குமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓவராலாக ஹார்னட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைக்குக்கு அப்படியே டிட்டோவாக வந்து பவர்ன்றது ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ இனிமேல் வந்து ஹார்னட்ன்ற லான்ச் பண்ணுவாங்க. அப்படி லான்ச் பண்ணுறப்ப ஹார்னட்டுக்கு பயங்கரமான போட்டியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. இது போக LCD டிஸ்பிளே, LED லைட்ஸு, இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு பைக்காக வந்து இந்த பைக்காக மாற்றிருக்கு. இந்த பைக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 வேரியண்ட்டில் வருது, 3 கலர் ஆப்ஷனில் வருது. 2 வேரியண்ட் என்னென்ன அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் டிஸ்க் அப்படின்றது வந்து கம்பல்சரி எல்லா பைக்லேயுமே வந்துடும். ஏன்னா அப்போ தான் வந்து ABS அப்படின்றது வந்து வேலை பார்க்க முடியும். டிஸ்க் இல்லாமல் ட்ரம் வச்சு எந்த ABSமே வந்து வேலை பார்க்க முடியாது. ஸோ ஃப்ரண்ட்டில் டிஸ்க் அப்படின்றது வந்துடுது. பேக்கில் வந்து டிஸ்கா இல்லை ட்ரம்மா அப்படின்றது வந்து இந்த வேரியண்ட் அப்படின்றது டிசைட் பண்ணுது. அதாவது ட்ரம் வச்சது ஒரு வேரியண்ட்டாகவும் டிஸ்க் வச்சது இன்னொரு வேரியண்ட்டாகவும் வந்து வருது. இதில் வந்து சிங்கிள் சேனல் ABS அப்படின்றது கொடுத்துட்டாங்க. 3 கலர் ஆப்ஷனில் வந்து வருதுன்னு சொல்லியிருந்தேன். ஒயிட்டு, ப்ளூ, ரெட்டு, இந்த 3 கலர்ஸில் வந்து இந்த பைக்குன்றது வந்து இப்போ சேல்ஸில் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய நியரஸ்ட் ஷோரூம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து கூடிய சீக்கிரம் இந்த பைக்ஸ்ன்றது வந்து அவைலபிலிட்டி அப்படின்றது வந்து வர ஆரம்பிச்சிடும். அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பைக் ப்ரொடக்ஷன் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து இந்த பைக்ஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொரு இடமா வந்து டிஸ்பேச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ப்ரொடக்ஷன் இடத்துல இருந்து ஷோரூமுக்கு வந்து ஏற்றி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த பைக்ஸ் வந்து ஷோரூம் வந்து சேர்ந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் டெஸ்ட் ரைட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இந்த பைக் வந்து கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, 2 வேரியண்ட்டில் இருக்குன்னு சொன்னீங்க. அதோட காஸ்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, சிங்கிள் டிஸ்க் வேரியன்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 லட்ச ரூபா வருது. 1 லட்ச ரூபாய்க்கு 50 ரூபா கம்மியாக வருது. இன்னொன்று வந்து டூயல் டிஸ்க் வேரியண்ட்டு, அது வந்து 1,03,000 ரூபா வருது. ஸோ ஒரு 3,000 ரூபா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது நம்மளால். இது 3,000 ரூபா இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்து என்னை பொறுத்த அளவுக்கு டிஸ்க்கு, அதாவது டூயல் டிஸ்க் வேரியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது பேரலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் எந்த வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்றதையும் தெரியப்படுத்துங்க. இருக்கிற சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனு, பேக்கில் வந்து மோனோஷாக் அப்சர்வர் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. பேக்கில் வரக்கூடிய மோனோஷாக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள்ன்றது வந்து யூஸ்வலாக எல்லா பைக்லையுமே வரும். இது வந்து 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது போக டயர் சைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்டில் வந்து 100/80, பேக்கில் வந்து 130/70 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து 17 இன்ச் டயர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டயர் சைஸ் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல, ஆனால் ரொம்பவுமே கம்மி அப்படின்னு சொல்ல முடியல. ஃப்ரண்ட்டை பொறுத்தளவு 100 அப்படின்றது வந்து ஓகே, ஆனால் பேக்கில் வந்து 130 அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. 130க்கு பதிலாக ஒரு 140 150 கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பர்சனல் தாட் வந்து எனக்கு அப்படி தோணுது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதுக்கடுத்து தான் இந்த பைக்கில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பைக் வந்து வெறும் 138 கிலோ தான், அதாவது 140 கிலோக்கும் வந்து கம்மி. ஸோ இந்த பைக் வந்து ஸ்பீடாக போகிறதுக்கான இன்னொரு ரீசன் வந்து என்ன அப்படின்னா, இந்த பைக் வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறது தான் வந்து நான் சொல்லுவேன். யூஸ்வலாக KTMலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பைக்கோடைய வெயிட்ன்றது கம்மி பண்ணிடுவாங்க. வெயிட்டை வந்து எவ்வளோ கம்மி பண்ணுறாங்களோ அவ்வளோ அந்த பைக்கோடைய ஸ்பீடுன்றது அதிகரிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இவங்களுமே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்ச். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ உங்கள் வண்டியில் இருக்கக்கூடிய சைட் ஸ்டாண்ட் அப்படின்றது போட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து வண்டியை நியூட்ரலில் வச்சு வண்டியை ரைஸ் பண்ணலாம். ஆனால் அதே ஃபஸ்ட் கியருக்கு மூவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சர். இது வந்து எல்லா பைக்லையும் அது இருக்கணும்.
ஸோ இந்த பைக்கில் கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இந்த பைக்கில் வந்து ஒரு டூயல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன தாட் இருக்குது. 15 PS பவர் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகம் இல்லை. ஆனாலுமே வந்து எப்படி சொல்ல, ஒரு 15 PSனாலுமே வந்து அதுவுமே வந்து ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு பைக்கு தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த பைக் வந்து டூயல் சேனல் ஏபிஎஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே வந்து கொஞ்சம் ஒரு சேஃப்டி வைஸில் அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போயுமே வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுக்குறது வந்து நல்ல விஷயம் தான். ஸோ அந்த பைக் வந்து எந்த பைக்லாம் போட்டியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிவிஎஸ் அப்பாச்சி RTR 160 4V, சுசுகி ஜிக்ஸரு, அப்புறம் NS 160, Yamaha FZ FI, அப்புறம் பல்சர் 150, அப்பாச்சி 180, ஓவராலாக 150 160 சிசியில் இருக்கக்கூடிய எல்லா பைக்ஸ்க்குமே வந்து போட்டி அந்த பைக் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவில் தான் இந்த பைக் வந்து லான்ச் ஆகிடுச்சு. இன்கேஸ் இந்த பைக்குக்கான வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு அநேகமாக 10-15 நாளில் வந்து அநேகமாக உங்களுடைய நியரஸ்ட் ஷோரூமில் வந்து இதோட அவைலபிலிட்டி அப்படின்றது வந்து கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் பைக் வாங்குவீங்க அப்படின்னா என்ன வேரியண்ட் வாங்குவீங்க, அதே மாதிரி என்ன கலரில் வாங்குவீங்க அப்படின்றது தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பை.